வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான கடாய் பன்னீர் வீட்டிலேயே எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதோட 1 கப் அளவுக்கு பன்னீரை இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய துண்டுகளாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை விட பெரிய க்யூப்ஸாக கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 3/4 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூளும் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷம் கழித்து வானலியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத இதில் சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக தூள் உப்பையும் சேர்த்துக்கலாம். இது எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகி வரணும். இடையில இந்த மாதிரி கிளறி விடுங்க. நம்ம ஆட் பண்ணியிருக்க வெங்காயமும் பன்னீரும் நல்லா ஃப்ரை ஆகி வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகி வந்ததும் இப்போ நம்ம எடுத்துடலாம். இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு அதே வானலியிலே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் சீரகம், இதோட ஒரு 10 மிளகு, சின்ன சைஸ் பிரியாணி இலை இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதோட ஒரு நட்சத்திர பட்டையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணதையும் 2 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். வெங்காயமும் பச்சை மிளகாயும். இதில் நம்ம இஞ்சி பூண்டு தக்காளியை விழுதாக அரைச்சி சேர்க்க போகிறோம். இந்தளவுக்கு பெரிய சைஸ் இஞ்சி எடுத்துக்கோங்க. இதை பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்தளவுக்கு பெரிய சைஸ் தக்காளி, ஒரு 7 பல் பூண்டையும் சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நைஸாக. நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனியாக சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் தக்காளியோடு அரைச்சி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த பேஸ்ட்டை நான் சேர்க்குறேன். இதிலே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணி சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் ஒரு டைம் கலந்து விட்டுறலாம். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூளும் கொஞ்சமாக கல்லுப்பையும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இது நல்லா இந்த மாதிரி வதங்கி தண்ணியெலாம் வற்றின பின்னாடி இதில் 1/2 டீஸ்பூன் போல் கொத்தமல்லி தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துருக்கேன். நான் இதில் மிளகாத்தூள் சேர்க்கல. நம்ம பச்சை மிளகாய் இதுக்கு சேர்த்துருக்கோம். அதுவும் இல்லாமல் பன்னீரையும் வெங்காயமும் வதக்கும் பொழுது அந்த மசாலாவிலேயே நம்ம மிளகாத்தூள் சேர்த்துருக்கிறதுனால இந்த காரமே போதுமானது. இப்போ இதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். மசாலா சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக வதக்குனதுக்கப்புறமா 1 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இதை மூடி போட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த டைமில் நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்க இந்த பன்னீரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இந்த கடாய் பன்னீர் பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலே இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசைக்கெலாம் கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நிச்சயமாக நீங்களும் ஒரு டைம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், சூப்பராக நம்மளோட கடாய் பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணுறேன். நான் ஏற்கனவே சப்பாத்தி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதோடு தான் இதை சர்வ் பண்ண போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நிச்சயமாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும். நம்ம பிடிச்சிருந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் ஹைப் பண்ணுறது மூலயமா இன்னும் நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ போய் என்ன பண்ணணும்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த ஹைப் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.